வாஞ்சையோடு நிற்கிறேன், உந்தன் மகிமையால் நிரப்பிடுவேன். வாஞ்சையோடு நிற்கிறேன், உந்தன் மகிமையால் நிரப்பிடுவேன். அல்லேலூயா, 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 துதித்து பாட கிருபை கொடுத்து கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்தவைகளிலிருந்து உமக்கென்று கொடுக்க கர்த்தர் கொடுத்த இந்த மென்மையான பாக்கியத்திற்காக நன்றி. உமக்கென்று கொடுத்த தம்முடைய ஜனத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து தம்முடைய ஜனத்தை கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி விதைத்திருக்கிறார்களோ அப்படியாகவே அவர்கள் அறுக்க கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு கொடுத்தது நிமித்தமாய் அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைனப்பா. ஹல்லேலூயா. அதற்குரிய பலன்களை பார்க்க வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி தொழில்கள், வியாபாரங்கள், வேலை ஸ்தலங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாத நன்மைகளை கொடுங்க. புதிய வழிகளை திறந்து கொடுங்கப்பா. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இப்படி ராஜ்யத்தின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்கும். ஹல்லேலூயா. ஊழியத்தின் தேவைகளெல்லாம் சந்திப்பீராக. ஆசீர்வதியும்
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் இந்த எக்ஸாம் இருக்குது, மறந்துடாதீங்க. மத்திய மார்க்கு லூக்காவில் எக்ஸாம் இருக்குது. அதனால் எல்லா வாலிப பிள்ளைகளும் படிச்சுட்டு வாங்க ஐயா. கம்மியான அதிகாரம் தான் இருக்குது. அதனால எல்லோரும் இந்த பரீட்சை எழுதுங்க. அதனால் கம்யூனிட்டி சர்வீஸ் முடிஞ்சோடனே சாப்பாடு இருக்கும். அதனால் சாப்பாடு முடிந்த பிறகு நீங்கள் உட்கார்ந்து அந்த எக்ஸாமை எழுதிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால் இந்த யூத் மீட்டிங், பாய்ஸ் கேர்ள்ஸ் மீட்டிங்கு தோத்திரம் அங்கே போய் விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க. இன்னும் நேரம் இங்கே வந்தோன்னே அந்த பிள்ளை திரும்பி போகும்போது தோத்திரம் ப்ரைஸ் வெறும் பாத்திரங்களாக இருக்கிறத பார்த்துட்டு ஏமாந்து போகிறாங்க. அதனால் யூத் மீட்டிங் பிள்ளைங்க நீங்கள் முதல்ல அங்கே போயிட்டு தோத்திரம் உங்களுக்கு வேண்டிகளை ஆகாரங்களை ஏதாவது புசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி போயிடாதீங்க. வந்து யூத் மீட்டிங் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்படியாக அன்போடு கேட்குறேன். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க போகும். வாசிங்கள் சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும். சங்கீதம் 89 சாம்ஸ் 89, சங்கீதம் 89 20ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகளிலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற்பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களில் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். ஹல்லேலூயா. பக்கம் 726 பழைய ஏற்பாடில் சங்கீதம் 89 20லேருந்து 29 வரைக்கும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அபிஷேகத்தினாலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க முடியும். அதை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதை நாம் அதிகமாக இந்த மாதத்தில் நாம் தியானித்து கொண்டு வந்தோம். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்திருக்கும் போது அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே இந்த அபிஷேகம் அவர்களுக்குள் கடந்து வந்தபோது அவர்கள் எப்படியாக மாறினார்கள் என்று சொல்லலாம் நம் கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்து வந்தோம். அல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு தேவ மனிதன் பெறும்போது அவனுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம், நம்ம சொல்கிறோமே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் காத்திருப்பு கூட்டம் வச்சோம். அநேகர் வந்தீங்க, அநேகர் வர முடியாத சூழ்நிலை இருந்தீங்க. இந்த அபிஷேகத்தை ஒருவேளை நீங்கள் பெறாமல் இருந்தால் தயவுசெய்து பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெறாமல் இருக்காதீங்க. இது ஒரு பெந்தெகோஸ்து சபைக்கு ஹல்லேலூயா உரித்தான உரிமையானது கிடையாது. இது மாம்சமான யாவருக்கும் ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவமாக இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நீ எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அபிஷேகம் பெறாமல் இருக்கீங்க இந்த சபையில்? தைரியமாக கை வைத்து காமிங்க, தப்பு இல்லை. நான் இன்னும் அபிஷேகம் பெறலை அப்படின்னு சொல்லிடுறவங்க எத்தனை பேர் கை வைத்து காமிங்க பார்க்கலாம். தோத்துரும். பிரைஸ். ஏன்னா நான் உங்களுக்கு எதாவது செய்யணும், ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறலைன்னா வாங்க, ஒரு நாள் நம்ம கூடி ஜபிக்கலாம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய அபிஷேகத்தை என்ன செய்வார்? ஆமாம், விடாப்படியாக கேளுங்க. தோத்துரும். கை கீழே போடுங்கம்மா, கை கீழே போடுங்க. தோத்துரும். இந்த காத்திருப்பு கூட்டம் நடக்கும்போது வாங்க, அதற்கு சாட்டர்டே நீங்கள் வாங்க. தோத்துரும். நல்ல உபாசத்தோடு வாங்க, தாகத்தோடு வாங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிரப்பார். எனக்கு தருவாரா? உங்களுக்கு தான் தருவார். ஹல்லேலூயா. தோத்துரும். அந்நிய பாஷை பெறலைன்னா தோத்துரும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தோத்துரும். நிச்சயமாக உங்களுக்கு அந்நிய பாஷை அல்ல அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். ஞானஸ்தானம் எடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராக இருக்கீங்களா? முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தால் கை வைத்து காமிங்க. உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க நாங்கள் ஆயத்தம். நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். ஹல்லேலூயா.
தோத்திரம் பிரைஸ். சில நேரத்தில் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அபிஷேகம் கிடைக்கும். சில பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யும், அபிஷேகம் கிடைக்கும். இப்போ நீங்கள் வாஞ்சியோடு கேட்குறத பொறுத்து இருக்குது அன்புக்குரியவர்களே. ஆகிய இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முக்கியப்படுத்துவதற்கு காரணம் அதில் அநேக நன்மைகள் இருக்குது. ஹல்லேலூயா தோத்திரம். ஏதோ கையை தட்டி விட்டு கொஞ்சம் நேரத்தை நாம் கடக்க வேண்டும். ஆராதனையின் ஒழுங்கு தோத்திரம் 3 பாட்டு முடித்தோடனே ஏஞ்சி நின்று தோத்திரம் ஒரு பாட்டை வேகமாய் பாடி கையை தட்டி தட எதையோ ஒன்று சொல்லிட்டு முடிக்க வேண்டும் என்பது சபையின் ஒழுங்கு அல்ல அன்புக்குரியவர்களே. அது ஒரு உன்னதமான அனுபவம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் அனுபவத்தை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும் போது அந்த அபிஷேகத்தினால் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஹல்லேலூயா தோத்திரம். ஏன் அதுக்கு நம்ம நேரம் கொடுத்து தயவுசெய்து கண்ணை மூடுங்க, நல்ல ஆவியானவரை கேளுங்க, அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்வதற்கு காரணம் அதில் அநேக நன்மைகள் இருக்குது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை ஒரு சாதாரண அனுபவமாக நினைத்து விடாமல் அதில் விசேஷித்த ஆசீர்வாதங்கள் இருக்குது என்பதை நீங்கள் உணரும் போது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இங்கு பார்க்கிறோம், இங்கு 89ஆம் சங்கீதத்தில் 20ஆம் வசனத்தில் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை நான் என்ன செய்தேன், அபிஷேகித்தேன். அவனை நான் என்ன செய்தேன், I have found my servant David. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா தோத்திரம். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் இருக்கும்போது கர்த்தர் நம்மை மட்டும் தெரிந்து கொண்டு ஹல்லேலூயா இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து அவரை ஆராதிக்கும்படியாக கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தாவீதை, என் தாசனாகிய தாவீதை நான் தெரிந்து கொண்டு நான் என்ன செய்தேனே, அபிஷேகித்தேன். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அபிஷேகிக்கிறார். எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் என்ன செய்யாது, கிடைக்காது. தோத்திரம். எல்லாருக்கும் கிடைக்குதா? எல்லாருக்கும் கிடைக்குதா? இல்லை தோத்திரம். எல்லாருக்கும் கிடைக்காது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தோத்திரம் யார் யாரெல்லாம் தங்களோட வாழ்வை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் அந்த அனுபவம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த விசேஷித்தமான அபிஷேகத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா தோத்திரம். இப்போ கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாதவங்களாம் தெரிந்து கொள்ளப்படாதவர்களா? அல்லேலூயா தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, வேலையில் இந்த பெத்த சபைக்கு வந்து எதுக்கு அல்லையில சொல்லி தோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள கை நான் தெரிந்து கொள்ளப்படாமலே இங்கே உள்ளே வந்தேன். அது எதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் தோத்திரம் நம்ம யார் என்பதை அறிக்கை செய்யணும். அறிக்கை. ஹல்லேலூயா. நம்முடைய அறிக்கையில் தான் தோத்திரம் நம்முடைய விசுவாசமே உறுதிப்படும். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோ. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தெரியாமலே நான் கேட்குறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா யார் அப்படின்னா, நீங்களாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கீங்கன்னு தெரியாமலே நான் கேட்குறேன். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். லூஸு எப்போ பாரு அது இல்லையா கை தூக்கியாள் அப்படின்னு இல்லைங்க. நான் லூஸும் இல்லை மென்டலும் இல்லை. ஒவ்வொரு முறையும் ரட்சிக்கப்பட்டவெல்லாம் யார் அப்படின்னு நீங்கள் ஆமென் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது சத்ரு வெட்கப்படுமா? வாய் வராது. ரட்சிக்கப்பட்டவங்களாம் யார், தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாம் யார்? அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ரட்சிக்கப்பட்ட யாருன்னு கேட்டான், கையை தூக்கலையே. ஆஹா ஆஹா அப்படியே ரவுண்ட் அடிப்பான். அப்படியே கிட்ட வருவான், அப்படியே ரவுண்ட் அடிப்பான். அப்படியே சேவல் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ரவுண்ட் அடிச்சு பொத்துக்கிட்டு அப்படி அமைக்கிடுவான் அப்படியே. ஆனால் இங்கே நீங்கள் ஓகி சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவர்களா யாரு? அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா யாரு? அல்லேலூயா. தப்ப முடியாது. உஷாரா இருக்கா? அதான் விழிப்பாருங்க, அது விழித்திருங்கள். அல்லேலூயா. கண்ணை தான் விழிக்க முடியல. அல்லேலூயா தோத்திரம். உறக்கம் கொட்டுதே. அல்லேலூயா தோத்திரம். ஆனால் இப்படியாவது நம்ம என்ன செய்யணும், சத்தமா ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் யார் அப்படின்னா 10 முறை கேட்டாலும் 10 முறை அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் சொல்ல சொல்ல தோத்திரம் சத்ரு வெட்கப்படுவான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தோத்திரம். அதை நம்ம உறுதி செய்யணும். அல்லேலூயா. அடிக்கிறது நம்ம ரேண்டா ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் இதையும் சத்ரு கொடுத்து தான் நம்மளை சோர்வடிக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்றத நீங்கள் போல்டு அறிக்கை செய்யும்போது உங்களுடைய விசுவாச பிரயாணம் அதில் தைரியமாக போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து பேசிக் திங்கு. தோத்திரம். இதை விட்டுருவோம். ஆழமான சத்தியம். எதுக்கு ஆழம் உனக்கு? தோத்திரம். இதை முதல்ல சரி பண்ணு. இதை முதல்ல சரி பண்ணால் ஆழத்துக்கு போகலாம். அல்லேலூயா. எடுத்தோடனே ஆழத்துக்கு போகணும்னு நினச்சி மூழ்கி போகிறதுக்கா? அல்லேலூயா தோத்திரம். இன்றைக்கி நிறைய பேர் பைத்தியம், ஒரு மென்டல் மாதிரி ஆகிட்டாங்க. ஆழமான சத்தியம், ஆழமான என்னத்துக்கு ஆழம்? முதல்ல இதெல்லாம் சரி பண்ணுங்க. அல்லேலூயா தோத்திரம். பேசிக்கெல்லாம் சரி பண்ணி கரெக்டாக போனாலே பரலவும் போயிடலாம். அல்லேலூயா.
ஆண்டவர் பரலோக வாசல்ல இருந்து தோத்திரம் ஆழமான சத்தியம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க மாட்டார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டியா? ஆவி ஆத்மா சரீரம் கரைபடாமல் இருக்கா? சுத்தமாக இருக்கியா? பரிசுத்தமாக இருக்கியா? தோத்திரம் பிரைஸ். விசுவாசத்தை காத்து கொண்டாயா? தோத்திரம். இதுதான் தோத்திரம். அப்போ விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது மாதிரி நீதியின் கிரீடம் எனக்காக என்ன பண்ணியிருக்கேன்? ஆமாம் தோத்திரம் பிரைஸில். அதான் இப்போ விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். தோத்திரம் பிரைஸ். ஓட்டத்தை ஜெயமாக ஓடணுங்க. ஹல்லேலூயா. ரட்சிப்பை சரியாக நம்ம காத்துக்கிட்டா தான் என்ன, நான் ரட்சிக்கப்பட்டேன் ஒவ்வொரு நாள் சொல்லுங்கள். தோத்திரம். உங்களுக்கு சினிமா பார்க்க தோணுமா? தோத்திரம். நீ அது பதிலே கண்ணும். சினிமா பார்க்க தோணுமா? தோணாது. தோத்திரம். கெட்ட வார்த்தை பேச தோணுமா? தோணாது. குடிக்க தோணுமா? தோத்திரம். கொஞ்சம் அப்படி சோர்ந்து போயின்னா ஒரு பீரு குடிச்சா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகணும்னு நினைக்கிறோம். ஒரு சனி பிடிச்ச பீரு. தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு பீர் முன்னாடி வரலாமையா? அப்போ நீ ரட்சிக்கப்படலான்னு அர்த்தம். ஸ்ட்ரென்த்துக்கு இவருக்கு கொஞ்சம் பீரா. தோத்திரம். உனக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு உனக்கு பரிசுத்தாவின் பலன் தான் உனக்கு ஞாபகம் வரணும். அல்லேலூயா. தோத்திரம். புண்பட்ட மனதை புகை ஊட்டி ஆத்துகிறேன். நீ ரட்சிக்கப்படல. அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு மாதிரி டல் ஆகிட்டா, அதான் கொஞ்சம் பஃப்பு கிழிச்சார் பஃப்பு. தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு அப்படி நான் சிந்தையே போகக்கூடாது. அப்படி சிந்தை போச்சுன்னா நீ ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தோத்திரம். ஆமாம், ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தை வரக்கூடாது. உன் சிந்தனையே இருக்கக்கூடாது. தோத்திரம். என்னத்தான் செந்திலும் தோத்திரம். அவன் யாருங்க? காமெடி பண்ண தோத்திரம். அவெல்லாம் வந்து அப்படியே ஜோக்கா பண்ணாலும் கொஞ்சம் சிரிச்சுக்கலான்னு தோத்திரம் போட்டு அப்போ வரக்கூடாது. உனக்கு கர்த்தர் தான் உன் வாழ்வின் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. சஞ்சலம் நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சஞ்சலம் தவிப்போம், ஓடி போகும். ஹல்லேலூயா. பிரைஸ். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனுக்கு இதுதான் ஞாபகம் வசனம் தாயா. தோத்திரம். கண்டதை தேடி ஓடக்கூடாது. தேடி ஓடினா நீ ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தோத்திரம். இன்னைக்கு பீர் பாட்டில் தூக்கி போட்டு வெளியே. ஹல்லேலூயா. உன்னை அப்பப்போ ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு நினைக்கிற பீர் பாட்டில் தூக்கி போட்டு வெளியே ஒட்ட போட்டு. ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டணும். நீங்கள் முன்னாடி பீர் குடிச்சுருப்பீங்க, சாரம் குடிப்பீங்க, பாட்டில் நல்லா இருந்திருக்கும். அந்த பாட்டில் கழுவி ஏதாவது ஊற்றி வச்சுருந்த அந்த ஆவி உன் வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும். முதல்ல இன்றைக்கி போய் தூக்கி போட்டு ஓட முதல்ல. ஹல்லேலூயா. ஒஸ்தியான சரக்கு வாங்கி வச்சுருப்பாங்க முன்னாடி. ஆனால் அந்த பாட்டில் நல்லா இருக்கும்னு என்ன பண்ணியிருப்பாங்க சிலர். எத்தனை பேர் வீட்டில் அந்த பாட்டில் இருக்குது? அல்லேலூயா. போட்டுருங்கய்யா. வேண்டாம், அந்த சரக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா பயங்கர காஸ்ட்லியான பாட்டில், அது பார்க்கவே டிசைனாக இருக்கும். சத்ரு வந்து அப்படி தான் கவர்ந்து வச்சுருப்பான். அப்படியே நம்ம சாதாரண பாட்டில் மாதிரி இருக்காது. இப்படி பெருசாக இருக்கும், அப்புறம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அது பார்க்க விஸ்கி பீரியா தூக்கி போட்டு ஓட. ஹல்லேலூயா. தோத்திரம். ஆமாம் தோத்திரம். தூக்கி போட்டு ஓடாத, அது உனக்கு தேவையில்லை. தோத்திரம். முன்னாடி நீங்கள் விக்கிரக ஆராதனையிலிருந்து தோத்திரம் ஒரு ஆண்டவரை தான் சொல்கிறாரு. விக்கிரகத்துக்கு செய்தது முன்னாடி ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஒரு வெள்ளி பாத்திரம், ஒரு தங்க தட்டு ஏதாவது நீங்கள் அப்போ விசேஷமாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வச்சுருப்பீங்க. தோத்திரம். அதை என்ன பண்ணியிருப்பீங்க? ஆஹா, எங்கள் அம்மா கொடுத்த வெள்ளி பாத்திரம், எங்கள் அம்மா கொடுத்த குத்து விளக்கு, அதை தூக்கி போட மனம் இல்லாமல் என்ன பண்ணியிருப்பீங்க? நான் என்ன பண்ணேன், அதை என்ன யூஸாக பண்ணுறேன், அதை பத்திரமா கட்டி என்ன வச்சுருப்பீங்க? மேலே வச்சுருப்பீங்க. அது பாட்டு இருக்கட்டும், நான் இப்போ ஒன்றும் செய்கிறதில்ல, அது எப்படி தூக்கி போடுறது, அப்புறம் எங்கள் அம்மாவை தூக்கி போட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு. தூக்கி போடாதீங்க, வச்சுருங்க. எல்லாம் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கும், போவாது வெளியே. அல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ். எதுவும் போவாது வெளியே. வெள்ளியாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு தூக்கி போடுங்கிறாரு. ஹல்லேலூயா. எதையும் இச்சித்து வைத்துக் கொள்ளாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, அது வெள்ளியானாலும் சரி, அது பொற்பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, அழகுள்ளவை என்பதற்காக நீ உனக்கென்று இச்சித்து வைத்துக் கொள்ளாதே. விக்கிரங்களுக்கு பிழைத்தவைகள் எல்லாவற்றையும் நீ தூக்கி வெளியே தூக்கி போடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ். அந்த சரக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இருக்கக்கூடாது. பிரைஸ். மிகுந்த கவனமாக இருக்கும். உங்கள் வீட்டில் அப்படி ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா ஒரு சின்ன கூட அந்த திரி கூட, விளக்கு திரி கூட இருக்கக்கூடாது, அது கொளுத்தின தீப்பெட்டி கூட இருக்கக்கூடாது. தோத்திரம். பிரைஸ் லார்ட். இந்த சின்னோண்டு கரண்டி ஒன்று வச்சுருப்பீங்களா எண்ணெய் ஊற்றுறதுக்கு, தோத்திரி த்ரோண்டு கரண்டி, அது கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம்.
எதா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியாது. முன்ன கட்டி வச்சுருப்பீங்க பத்திரமா. தூக்கி கொண்டு நீங்கள் போட்டுருங்க எல்லாத்தையும். அல்லேலூயா. நாங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுருவோம். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆமாம், கடந்த நாட்டில் வில்லி பக்கத்தில் அப்படி தான் அமாவாசை ஜெபத்துக்கு போடும். எல்லாம் ஆடுது, திங்கு கடை ஆடுது. தோற்றுறோம். பிரைஸ் லார்ட். என்னத்துக்கு ஆடுறேன்னா தோற்றுறோம். எல்லா வண்டி சரக்க வச்சுருக்கு. தோற்றுறோம். ரசிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்தாச்சு. தோற்றுறோம். இந்த பயல் விட்டு தான் இவங்க அம்மா தோற்றுறோம். இங்கே இருக்காங்க இந்த 2 பயலும் தோற்றுறோம். முற்காலத்தில் அவங்க இந்த தீச்சட்டி தூக்குனாள். அவங்க குடும்பம் தீச்சட்டி தூக்குனாள். அந்த சட்டியெல்லாம் பத்திரமா வச்சுருக்குறாங்க. பொங்க பானையெல்லாம் பத்திரமா வச்சுருக்காங்க. கூழுக்கு இன்னும் பாத்திரத்தெல்லாம் பத்திரமா வச்சுருக்காங்க. அவங்க அதில் என்ன தப்புன்னு நினச்சாங்களாம். கடந்த முறை நான் அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் போனேன். தோத்துரும். அவங்க கிராமத்துக்கு போனால் வீடு இது இப்படி தான் இந்த பயலுக்கு ஏற்ற மாதிரி வாசலை கட்டி வச்சுருக்காங்க. இந்த பையன் எத்தனோடு இருக்கான். இவன் முருக்குன்னு உள்ளே போயிடுவான். என்னால் போகணும். நான் 4 காலில் போனேன் உள்ளார. வாங்க பாஸ்டர் உள்ளன்றான். வாங்க பாஸ்டர் எங்கே வர்றது? வாங்க உள்ளன்றான். ஏசுவே 4 காலில் போனேன். இன்னொரு வீட்டில் தடுமாறி காலை பிடிச்சேன். கையோட கலந்து வந்துருச்சு. ஏசப்பா நான் வேணா கட்டி தந்துடவா? இல்லை நான் ஏற்கனவே கழட்டி வைக்கணும்னு நினச்சேன், நீங்களே கழட்டிட்டீங்கண்ணா. தோற்று 4 காலில் போய் பிடிச்சா அது கையோட கலந்துக்கிட்டு வந்தது. தூணு. தோற்றுறோம். எல்லார் வீடு துரோண்டு கட்டி வச்சுருக்கான். இயேசுவே தோற்றுறோம். அப்போ ஒரு வாரம் அங்கே போனால் இது காணாமல் போயிரும் போல. தோற்றுறோம். அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போனப்போ ஒரு விக்கிரகத்தின் கிரியைகள் காணப்பட்டு, நம்ம சாமிநாதனுடைய தங்கச்சி தான். தோற்றுறோம். விக்கிரகத்தின் கிரியைகளாக காணப்பட்டது. நான் சொன்னேன், ஏம்மா ஏதாவது அப்போ மறந்துட்டேன். இங்கே வீட்டுக்கு வந்து போய் ஞாபகம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். இல்லைன்றது. இந்த அமாவாசை ஜபத்துக்கு வந்து போய் ஆடுது. ஐயோ தோற்றுறோம். பரிஸ்தாபினாலும் ஆடுது, கையை வச்சாலும் ஆடுது. என்னையா அது? தோற்றுறோம். ப்ரைஸா என்னன்னு கேட்டேன். வீட்டில் பானை எதாவது வச்சுருக்கீங்க? ஐயோ. கடைசியில் போய் தேடி பார்த்தா 6 பானை. தோற்றுறோம். பொங்க பானை. லேலுயா. 2 குத்து விளக்கு. தோற்றுறோம். அப்புறம் கூழுகின்ற சட்டி எத்தனைடா இருக்கு? சேப்பாக வச்சுருக்காங்க லாக்கரில். தூக்கி போட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்பால சொன்ன செஞ்சிருவார். அங்கே போட்டு உடச்சி நொறுக்கி விட்டார். அல்லேலூயா. தோற்றுறோம். அல்லேலூயா. நொறுக்க வேண்டிய நொறுக்கிறணும். அல்லேலூயா. எரிய வேண்டிய எரிஞ்சிடணும். அல்லேலூயா. தோற்றம். கர்த்தர் நமக்கு ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறா. எல்லாத்தையும் உதறிட்டு வா, ஏற்றவன் நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. தோற்றம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதான் தெரிந்து கொள்ளுதலின் மேன்மை. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, தோற்றம் தூக்கி எரிஞ்சிடணும். தோற்றம் தூக்கி விளையாட நினைச்சதுன்னா ஆமாம் இன்னும் தோற்றம். பிரைஸ் தி லார்ட். அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன நீ சரியாக தெரிந்து கொள்ளப்பட்டவனை தான் கர்த்தர் அபிஷேகிக்கிறா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். முழுமையாக அவனை அர்ப்பணித்து நீ தேவ சமூகத்துக்கு வரும்போது உனக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் கடந்து வருது. அல்லேலூயா. எல்லாருக்கும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து வந்துட்டு கோயில் வந்து கை தட்டிட்டு எனக்கு அபிஷேகம்னா இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஒரு ஆசீர்வாதம், தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய மகிமை எல்லாத்தையும் உதறி விட்டு வருது. அல்லேலூயா. தோத்திரம். இயேசு போதுன்னு சொல்லி வர்றதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய மகிமை. அப்போ கர்த்தர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தை என்ன செஞ்சாராம்? தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ண. சரி, இப்போ நம்பர் 1 அந்த வசனத்தை பாருங்க. தோத்திரம். நோட்ஸை ஐயா எழுதுறீங்க, நோட்ஸ் எழுதாதீங்க, மூடுங்க. தோத்திரம். டைரியை முடுங்க. தோத்திரம். எழுதும்போது உறக்கம் வராது, எழுதாத போது உறக்கம் வந்துடும். எழுதாதீங்க. தோத்திரம். நல்ல கேளுங்க, விழித்து கேளுங்க. ஆனால் பேனா கையில் வச்சுக்கோங்க, அதிலே குறிச்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்த முறை பைபிள் வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த டைரியை பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை தான் எடுப்போம் அதுங்க. இல்லை தோத்திரம். அதனால அது ஞாபகம் வராது. அந்த பைபிள் பக்கத்திலே நீங்கள் எழுதிங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பைபிள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி தானே? நான் ஒன்றும் பெரிய பாயிண்டெல்லாம் சொல்ல போகிறதில்ல. 1 2 3 4 5 6 அவ்வளோதான். அதனால் அந்த பேனா வச்சு அதிலே பக்கத்தில் எழுதிக்கோங்க. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த பக்கத்தில் பைபிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைவெளியெல்லாம் இருக்கும். இடைவெளி இருக்குன்னா தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதில் என்னங்க? அபிஷேகத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், பிளெஸிங் ஆஃப் அனாயிண்டிங். ஹல்லேலூயா அப்படின்னு மட்டும் சின்னதாக, பெருசாக எழுதாதீங்க. ஒரு பைபிள் ஃபுல்லாக வந்துடும். சின்னதாக எழுத பழகிக்குங்க. அபிஷேகத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படின்னு அந்த 20ஆம் வசனத்துக்கு மேலே இருக்கிற கேப்பில் எழுதி வச்சுக்கணும்.
அந்த 20ஆம் வசனத்துக்கு மேலே ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஆசீர்வாதத்தினால் கிடைக்கிற, அபிஷேகத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், பிளெஸ்ஸிங் ஆஃப் அனாயிட்டிங், ஹல்லேலூயா அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டிங்கன்னா இப்போ நம்பர் 1 ஹல்லேலூயா பிளெஸ்ஸிங் என்னென்னா தோத்திரம். அந்த 21ஆம் வசனத்துக்கு சைடில் நம்பர் 1ன்னு போட்டு வச்சுக்கோங்க. 21 பேனா எடுத்துகிட்டு வாங்கடா கண்ணுங்களா தோத்திரம். 21ஆம் வசனத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா 1ன்னு போடுங்க. 21ஆம் வசனத்து சைடில் 1ன்னு போட்டிங்களா? 1ன்னு பக்கத்தில் பேனா வாங்கு தோத்திரம் எழுது. 21க்கு பக்கத்தில் 1ன்னு போடுங்க தோத்திரம். என்ன பண்ண அப்படிலாம் சொன்னால் தான் கேட்குறாங்க, இல்லைன்னு கேட்க மாட்டேங்கிறாங்கள தோத்திரம். ஏயா இருந்தாலும் இப்படி பேசுகிறாங்க, என்னை திட்டுறாங்க. என்ன பண்ண, எப்படியாவது கொஞ்சம் உள்ளே இறங்கட்டும்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. கோமாளியாக மாற வேண்டியதாக இருக்குது தோத்திரம். ப்ரைஸ் கையை கூட்டு சோட்டு போட்டுட்டு இங்கிலீஷில் பேசி பண்ண ஒருன்னு விளங்காது. இல்லையா தோத்திரம் ப்ரைஸ்ரா. ஆனால் 21க்கு பக்கத்தில் 1 போட்டுருங்க. இப்போ என்ன ஆசீர்வாதம்னா, அபிஷேகம் பெற்றவனுக்கு என் கை அவனோட என்ன இருக்குமா? எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? என் கை அவனோட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை என்ன செய்யுமா? பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் பலப்படுத்துகிறார், நம்மை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. உறங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா. பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னா, என் கை அவனோட என்ன இருக்கும்? உறுதியா இருக்கும் தோத்திரம். என் புயம் அவனை என்ன செய்யும்? பலப்படுத்தும். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதனுக்கு கிடைக்கின்ற முதலாவது ஆசீர்வாதம் strengthen, God sustains you. Hallelujah. பலப்படுத்துகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உறுதிப்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் நீங்க பல வெர்ஷன்ல பல வாரம் இருக்கும் தோத்திரம். I will steady him and I will make him strong. ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரா? உறுதிப்படுத்துகிறார், ஸ்ட்ராங் பண்ணுகிறார். இந்த காங்கிரீட் போடுறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சை வைப்பாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க, இந்த ஜல்லி இதெல்லாம் போடுவாங்க, போட்டு நல்லா போட்டு என்ன செய்வாங்க, குத்துவாங்க. குத்திவிட்டு என்ன செய்வாங்க, நல்லா போட்டு அடிச்சுட்டு அதை ஆடுதான்னு பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அது நிற்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க, நல்லா அதை நல்லா இருக்க நல்லா டைட் பண்ணி அது நல்லா பேக் பண்ணி அதை என்ன செய்வாங்க, தோத்துரும். அதே மாதிரி தான் நம்முடைய பலவீனங்கள், எத்தனையோ பலவீனங்களுக்கு நம்ம பாட்டு பண்ணோம். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தேரையா, இயேசு ராஜா என் பலனானி அப்படின்னு பாடும். அப்ப நம்ம பலவீனமான நேரங்கள் ஒவ்வொரு தேவ மனிதனுக்கும் இருக்கு. அல்லேலூயா தோத்திரம். பலவீனமான நேரங்கள் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனமான நேரங்கள் உண்டு. ஆனால் அந்த பலவீனமான நேரங்களில் எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றார்னா, நம்ம கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா பிரைஸ். அந்த பலவீனத்திலே நாம் ஒடிந்து விடாதபடிக்கு, விழுந்து விடாதபடிக்கு, சறுக்கி விடாதபடிக்கு, ஹல்லேலூயா, நம்மளையே நிதானம் இழந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்றாரா, நம்மளை என்ன செய்றாரு, பலப்படுத்துகிறார். சொல்லுங்க, நம்மளை என்ன செய்கிறாரு, நம்மளை என்ன செய்கிறாரு, பலப்படுத்தி ஸ்ட்ராங் ஆக்குறார். என்ன ஆக்குறாரு, என்ன ஆக்குறாரு, ஸ்ட்ராங், உறுதிப்படுத்துகிறார். என்ன செய்கிறாரு? முதலாவது ஆசீர்வாதம் என்ன? பலப்படுத்தி, பலப்படுத்தி நம்முடைய பலவீனங்களிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? அதான் நீங்கள் ரோமரில் பார்த்தா நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற ஆவி. ஈச் ஒன் ஹேஸ் அ வீக்னஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்குது. ஹல்லேலூயா. வாயை தந்தா சிலருக்கு உடனே கெட்ட வார்த்தை வந்துடும், அது ஒவ்வொருத்தரோட பலவீனம். ஹல்லேலூயா. சிலருக்கு உடனே சுருன்னு கோபம் வந்துடும். ஹல்லேலூயா. அது அவங்களோட பலவீனம். சிலருக்கு ஒரு மாதிரி எரிச்சல் வந்துடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பேச மாட்டாங்க, உருன்னு வந்துடுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவீனங்கள் இருக்குது தோத்திரம். அதை என்ன செய்ய முடியாது, ஒட்டுமொத்தமாக என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அது அவரவருடைய பலவீனங்கள் தோத்திரம். பிரைஸ்லாம். சிலர் பதட்டமாயிருவாங்க, அது அவங்களோட பலவீனம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவீனங்கள். அப்போ நம்முடைய பலவீனங்களிலே ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறாராம், பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீ பலவீனப்பட்டு போயிடாதே, நான் உன் கூட இருக்கேன், நான் என்ன செய்கிறேன், உனக்கு உதவி செய்கிறேன். ஹல்லேலூயா. சிலருக்கு தோத்திரம், பொம்பளை பார்த்தா கண் எடுக்க முடியாது, பொம்பளை பார்த்தா கண் எடுக்க முடியாது தோத்திரம். எவ்வளோதான் தோத்திரம் போடுவாங்க, ஆனாலும் கண் எடுக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு ஆம்பளையை பார்த்தா கண் எடுக்க முடியாது, ஆம்பளையை பார்த்தா தோத்திரம் அப்படி கண்போம். அது ஒவ்வொருத்தரோட பலவீனம் தோத்திரம். அது என்ன செய்ய முடியாது, அது ஏன் வருதுன்னு நம்மளே கேட்க முடியாது. எதுனால தோத்திரம் இந்த பலவீனம் வருது தோத்திரம், அது அவரவருடைய பலவீனம் தோத்திரம். அப்போ அந்த பலவீனத்தில் ஆண்டவர் என்ன செய்வார், உதவி செய்வார். ஹல்லேலூயா தோத்திரம். ஒவ்வொருவரும் சந்திக்கிற பலவீனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நம்மை உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, நான் பலவீனமான பாண்டோம், நான் பலவீனப்பட்டு போயிருக்கேன்,
நான் பலவீனத்தில் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம பலப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா இருந்தால் நிச்சயமாகவே உனக்கு ஒரு பலனையும் உறுதியும் பரிசுத்த ஆவியானவர் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். அப்ப பலப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். ஹalleluya. Strength and God gives you, Holy Spirit gives you strength and he sustains, helps you to sustain that strength. அந்த உறுதியை அந்த பலனை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் 22ஆம் வசனத்துக்கு பக்கத்துல 2ன்னு போடுங்க. 22ஆம் வசனத்துக்கு பக்கத்துல தோத்திரம் பிரைஸ் லார்ட் 2ன்னு போடுங்க. அடுத்து 3 ரூபாய்க்கெல்லாம் பேனா வைக்கிறான்டா, கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. 3 ரூபாய்க்கு பேனா வைக்கிறான். தோத்திரம் 22ஆம் வசனத்துக்கு பக்கத்துல 2ன்னு போடுங்க. அதுல என்ன போட்டிருக்கு எல்லாம் சேர்ந்து வாசிங்க. சத்ரு அவனை என்ன செய்யல? அல்லேலூயா. சத்ரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவன் என்ன செய்யல? தோத்திரம் பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த 2ஆம் வசனத்துல சொல்லிருக்கு, நோ அப்ரஷன். அல்லேலூயா. தோத்திரம். எந்த எதிர்ப்புமே இல்லை. அல்லேலூயா. சத்ரு அவனை என்ன செய்யல? நெருங்க முடியாது. இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவங்கெல்லாம் அமாவாசை ஜெபத்துக்கு பேய் ஓட்ட வரமாட்டாங்க. அல்லேலூயா. இன்னும் உண்மைதானே? உண்மைதானே? அபிஷேகம் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் 2வது ஆசீர்வாதம், சத்ரு அவனை என்ன செய்வதில்லையா? அல்லேலூயா. நெருங்குவதில்லை. நெருங்குவதில்லை. அது வாசிங்க இன்னொரு வசனம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஏசாயா 59:10. இன்னைக்கு சாட்சியில் கூட இந்த வசனம் வாசித்தாங்க. வாசிங்க. ஏசாயா 59:19. வெள்ளம் போல சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வாரு? ஹல்லேலூயா. சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது ஆவியானவருக்கு விரோதமாக சென்று கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. தோத்திரம் பிரைஸ். சத்ரு ஏன் வெள்ளம் போல வரான்? ஏன் வெள்ளம் போல வரான்? ஏன் ஒரு அக்னியாக வரலாம்ல, ஒரு காத்தா வரலாம்ல? ஏன் வெள்ளம் போல வரான்? மரமில் தண்ணி இல்லை, நல்ல தண்ணியாக வரானா? அல்லேலூயா. தோத்திரம். ஏன் சத்ரு வெள்ளம் போல வரான்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சத்ருக்கு என்றைக்குமே அவனுடைய துடிப்பும் ஆதங்கமும் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியை எப்படியாவது அணைத்து போட வேண்டும் என்று துடிச்சுக்கிட்டே இருப்பான். அபிஷேகத்தினால் இப்போ அனல் முட்டி காலையில் பாடணும், ஊற்று தண்ணீர் நல்லா நல்லா அபிஷேகத்தில் நிறைஞ்சு நல்லா ஆவியில் நிறைஞ்சு நல்லா அனல் மூட்டி தோத்திரம் புஃப் புஃப் நல்லா இருக்கும். தோத்திரம். வெளியே போனோன்னே தோத்திரம் இந்த கோழியை பிடிப்பாங்க பார்த்தீங்களா, ஈரத்துணியை போட்டு மூட்டாங்க, கோழி அமைதியாயிருமா? தோத்திரம். அல்லேலூயா. கோழிக்கு தான் ஈரத்துணி, நாய்க்கெல்லாம் ஈரத்துணி பிடிக்க முடியாது. அல்லேலூயா. தோத்திரம். கோழிக்கு தானே முடியா? ஆமாம். தோத்திரம். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு நாய் பெரிய அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இப்போ தம்பியை கூப்பிட்டியப்பா இது அப்படின்னா, நாளைக்கு ஈரத்துணி எடுத்துகிட்டு வந்து பிடிச்சிடுறேன்னு. ஈரத்துணி கோழிக்குடா. தோத்திரம். நாய்க்கு இல்லை. அல்லேலூயா. சரி கையிலே பிடிக்கிறேன்னு கையில் பிடிச்சா அவங்க கையை நாய் கடிச்சிச்சு. ஏன்டா சொன்னேன் நாய்? அல்லேலூயா. அதனால் சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவருக்கு விரோதமாக என்ன செய்கிறாராம்? கொடியேற்றுகிறார். எதற்கு அவன் வெள்ளம் போல வரானா? எப்பொழுதுமே ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்வில் இருக்கிற அக்கினியை அனலை அமிழ்த்து போட வேண்டும் என்பது அவனுடைய ஆசை. தண்ணீரை கொண்டு போட்டு என்ன செஞ்சிருவான்? ஆமாம், நம்ம ஆண்டருக்கா எதுவும் செய்ய ரெடியாக இருக்கும், உப்பு கொடுத்து நான் அதை செய்ய மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக இருப்போம். கொண்டு புசுன்னு தண்ணியை ஊற்றி அனுப்பிச்சி விட்டுருவான். அல்லேலூயா. இதான் அவனுடைய வேலையை. வீட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிப்போம். என்ன சர்ச்சை போனால் நல்லா இருக்குது, வீட்டுக்கு வந்தாது அவன் ரெடியாக இருப்பான், பக்கெட் நிறைய தண்ணியை வச்சுக்கிட்டு. அல்லேலூயா. பராடு ஊற்றி அனுப்பிச்சி விட்ருவான். அல்லேலூயா. பிரைஸ். இதுதான் ஒழுங்காக குளிச்சுட்டு வரணுன்ற ஆலயத்துக்கு. பிரைஸ் லார்ட். தோத்திரம். தண்ணியை ஊற்றி அனுப்பிச்சி விட்ருவான். அன்புக்குரியவர்களே, அதில் எப்பொழுதும் அவன் வெள்ளம் போலே அல்லேலூயா ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரை நாம் சார்ந்திருக்கும் போது அது எப்படிப்பட்ட அல்லது வெள்ளமாக இருந்தாலும் ஒன்றை மட்டும் மறந்து போகாதீங்க. அன்னைக்கு கர்மேல் பர்வதத்தில் எலியா பலிபீடத்தை கட்டின போது அவன் செப்பனிட்டு அதில் விறகுகளை அடுக்கி கற்களை அடக்கி காளைகளை வைத்து குடங்குடமாக தண்ணியை மேலே ஊற்றி அதில் ஒரு அக்னியை இறக்கினா அந்த அக்னி வெள்ளங்களையும் பட்சித்து போட்டதாம். ஹல்லேலூயா. தண்ணீர்களையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. தோத்திரம். ஒரு அல்லேலூயா காணோம். இது கம்பராமாயணமா இல்லை மகாபாரதமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரலோகத்திலிருந்து வர அக்கினி சத்ருவின் தண்ணீரையும் பட்சித்து போடக்கூடிய வல்லமை உடையது. ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதய அக்கினி.
அவன் எவ்வளோ பெரிய வெள்ளமாக இருந்தாலும் சரி, நமக்குள்ள அக்கடி ஒரு பஷந்தோ ஒரு கரபோ ஒரு சந்தல போடுறா புசுக்குன்னு போயிடும். ஹல்லேலூயா, புசுக்குன்னு போயிடும். ஹல்லேலூயா, தோத்திரம். இந்த பெரிய போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தோத்திரம், பிரைஸ் லார்ட், பெரிய போராட்டம் நடத்துவான். ஃபயர் இன்ஜினையும் இந்த வாட்டர் இதையும் கொண்டு வந்துடுவான், தண்ணியை பீச்சுன்னு அடிப்பான். பார்த்தீங்களா தோத்திரம், இந்த போராட்டம் பண்ணுறவங்களா நம்ம அங்கிள் இருக்காங்க தோத்திரம், தெரியும் நல்லா. பீச்சுன்னு அடிப்பாய் தோத்திரம், எல்லாம் இப்படி திரும்பி நினைப்பான், ஆடுறா தண்ணியை தோத்திரம், இப்படி திரும்பி நிற்பான், இப்படியே போவான் பின்னாடியே தோத்திரம். பார்த்தீங்களா இந்த டிவியில் எல்லாம் காமிக்கிறான் தோத்திரம், தண்ணி அடித்தாவது வழுக்கு அவனுக்கு தரணும், அப்படி இப்படி வலிக்கிட்டே போவான் பின்னாடியே தோத்திரம். அவருக்கு எப்படியாவது போறான்னா தண்ணியோ அவன் மேற்கொண்டு என்ன செய்யணும், போகணும். அவன் எத்தனை திசையிலேருந்து அடிப்பான், சர்ன்னு, ஆனால் எப்படியாவது போகணுன்னு பார்ப்பான். சத்துருடைய திட்டமும் அப்படி தான், தண்ணீரை அடித்து தோத்திரம் நம்முடைய அக்கினியும் நம்முடைய அனலையும் தனித்து போட வேண்டும் என்று அவன் துடித்து கொண்டிருப்பான். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷனை அந்த தண்ணீர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ருவனை நெருங்குவதில்லை. ஹல்லேலூயா, சத்ருவனை என்ன செய்ய முடியாது. ஐயோ, என் பக்கத்து வீட்டுக்காரன் செய்வனை செஞ்சானே, என்னை மறைச்சு பார்க்குறா, எரிச்சலா இருக்கா தோத்திரம், அவன் பண்ணுறான் இப்படி பண்ணுறான் தோத்திரம், எனக்கு செய்வனை பண்ணிட்டாங்களோ, அதை பந்திரம் பண்ணிட்டாங்களோ தோத்திரம், அந்நியம் முடிச்சவன் என்ன வேணா பண்ணிட்டு போகிறான், ஒன்றும் பண்ணாதே. ஹல்லேலூயா, உனக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தா எந்த மாந்திரமோ எந்த பிலிஸ்தீனியமோ எந்த சைவனமோ உன்னை நெருங்குவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. nothing can damage you. ஏங்க கிட்டையே வருதில்லைன்னு சொல்லுங்க வசனம், அப்புறம் என்னங்க உங்களை தொடருது. ஹல்லேலூயா, வசனம் என்ன சொல்லுது, சத்ரு அவனை, நல்ல சத்தமா, சத்ரு அவனை கிட்டையே வர முடியாது, கிட்டே வர முடியாது. ஒரு ராஜா ஒரு சூளையை ஏற்படுத்தி 7 மடங்கு அதை பெருசாக்குனானா பலசாலிகள் அது கிட்ட கூட போக முடியலையா. படிச்சிருக்கீங்களா? கல்கி ஆனந்த விகடன்லாம் இருக்கோ, எங்கே இருக்கு? அல்லேலூயா. ஒரு ராஜா தோத்திரம் 3 பேரை போடுறதுக்காக என்ன பண்ணா, ஒரு சூளையை ஏற்படுத்தி 7 மடங்கு அது. இப்போ பலசாலிகள் கொண்டு போய் போட்டவெல்லாம் கருகி விழுந்தானா. அப்போ ஒரு ராஜாவால் அதையே அவ்வளவு ஒரு பெரிய சூழி ஒரு அக்கினியை ஏற்படுத்தணுமா. என் தேவன் சர்வ வல்லவர், தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க ஒரு அக்கினியை நமக்கு மதிலாய் வைப்பாரானால் சத்ரு நெருங்க முடியாதே. ஹல்லேலூயா. அதுதான் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்கு இவ்வளோ ஆசீர்வாதம். அபிஷேகத்தில் நிறையனா சொரிஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க சிலர். அபிஷேகத்தில் நிறைந்து நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜபிக்கணும். வாலிய பிள்ளைகளை பொத்துன்னு உழுவுது எல்லாம். ஏன்? அபிஷேகம் என்ன இல்லை, தோத்திரம் இல்லை. பிரைஸலா, தோத்திரம். இந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பணும். எப்போ பாரு நல்ல அபிஷேகத்தில் நிற்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது. ஆமாம், நமக்கு எல்லாருக்கும் பலவீனங்கள் உண்டு தோத்திரம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளை பலப்படுத்தி நம்மளை என்ன செய்கிறாரு, உறுதிப்படுத்துகிறார். ரெண்டாவது என்னது, சத்ரு நம்மளை என்ன செய்வதில்லை, நெருங்குவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். நோ ஆப்ரேஷன். ஹல்லேலூயா. சத்ரு நம்ம என்ன செய்யல, நம்மளை ஒடுக்கவே முடியாது. தோத்திரம், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அடுத்தது 3 பாருங்க, 23 வசனம். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவன் பகைக்கிறவர்களை என்ன செய்வேன், வெட்டுவேன். பக்கத்தில் 3ன்னு போட்டுக்கோ, 23 பக்கத்தில் 3வது ஆசீர்வாதம். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து தோத்திரம் அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். crushes his foes. ஹல்லேலூயா. சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்வார் ஆண்டவரே, என்ன செய்வார், மடங்கடித்து போடுவார். ஹல்லேலூயா. சுற்றி வலிச்சு எப்படியாகிலும் இவனை என்ன செய்யலாம், விழத்தள்ளுவேன் நினைக்கிறவனெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், நொறுக்கி போடுவார். ஹல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ் லார்ட். அதில் ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 10:20, his enemies will not get the best of him. ஹல்லேலூயா, தோத்திரம். nor will the wicked overpower him. 23ஆம் வசனம், destroy those who hate him. யாரெல்லாம் நம்மளை பகைக்கிறார்களோ அவளெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், இல்லாமல் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. நம்ம தெருவில் நமக்கு ரொம்ப சண்டை போட்டு இடையூறு பண்ணான்னா அவனால் ஆண்டவர் தூக்கிடுவார் வெளியே. ஹல்லேலூயா. அந்த தெருவில் அவன் நம்மளோட இருக்க முடியாது. ஹல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ் லார்ட். இன்னும் ஒரு ஆமேனை காணோம், ஏன் பயமாக இருக்கா, அவன் போயிடுவானே, தோத்திரம். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம் பார்க்குறீங்களா. ஹல்லேலூயா, தோத்திரம். நமக்கு எதிராக ஒருத்தன் இருக்கான்னா அப்படின்னா அவன் நம்மளோட இருக்க முடியுமா, ஆண்டு தூக்கிடுவார் அவனை வெளியே. ஹல்லேலூயா, தோத்திரம். ஆஃபீஸில் நமக்கு ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தானா தோத்திரம், அவன் எப்படி நம்மளோட இருக்க முடியும், அவனை ஆண்டு தூக்கிடுவார் வெளியே. ஹல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு இடைஞ்சல் பண்ண ஆளை ஆண்டவர் நினைச்சிருவாரு, ஒன்றா சந்திப்பார், இல்லைன்னா நினைச்சிருவாரு
ஆமாம், அவன் முதல்ல காலி பண்ணிட்டு போயிடணும். தோத்துரும், காலி பண்ணிட்டே போயிடணும். அது தேவனுடைய வார்த்தை. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக எவனும் என்ன செய்ய முடியாது. இவ்வளோ நன்மை இருக்குங்க, இவ்வளோ நன்மை இருக்குது. நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை டெய்லி காலை ஏற்றி நல்ல அபிஷேகத்தில் ஜோம் பண்ணுங்க. இந்த ஆசீர்வாதத்தில் வாசி, அப்பா இப்படி ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். அதில் வாசியா ஏசாயா 10:27. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். ஹல்லேலூயா, தோத்திரம். நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அதில் நுகங்களெல்லாம் என்ன செய்யும், முறித்து போடும். ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது ஆசீர்வாதம், ஆண்டு சத்துருக்களெல்லாம் நொறுக்கி போடுவார். ஹல்லேலூயா. நான்காவது ஆசீர்வாதம் 24 வசனம் பக்கத்தில் எழுதிக்கோங்க. 4ன்னு 24 பக்கத்தில் 4 வாசிங்கெல்லாம் சேர்ந்து. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் ஹல்லேலூயா உயர்த்துவார். He will exalt you. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்ல வேண்டாம்? இது போதுமா? உங்களுக்கு உயர்வு இருக்கிற நிலைமை போதுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God will exalt you. அதான் சங்கீதம் 91 நீங்கள் வாசித்த நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் வாசிங்க. என்ன இருக்குது சங்கீதம் 91? ஆமாம், இந்த 24 வசனத்துக்கு பக்கத்தில் கீழே எவ்வளோ இடம்லாம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. சங்கீதம் 91:14 எழுதி வச்சுக்கோங்க. சங்கீதம் 91:14 அந்த 24 வசனத்துக்கு கீழே இடம் இருக்கு பற்றிங்களா தோத்துரு, அதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சங்கீதம் 91:14 எழுதி வச்சுக்கோங்க. அது எப்பயா வாசிக்கும் போது அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஹல்லேலூயா. என் நாமத்தை வாசிங்க. சங்கீதம் 91:14. ஹல்லேலூயா. நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் அவனை வைப்பேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதனை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவா. நீங்கள் இந்த வசனத்தெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 100க்கு 100 நிறைவேறியது அப்படியே உண்மையாக இருந்தது. ஹல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவனை ஆண்டவர் ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்த அவனை ஆண்டவர் என்னவா மாற்றினார்? ஆளுகிற அரசனாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, தோத்திரம். அவனுக்கு எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க தோத்திரம் சொல்லுதே. இப்போ நம்ம சொல்ல சத்ரு நெருங்குவதில்லை, தோத்திரம். சத்ருவை நொறுக்குவார், அப்படி நம்மளை பலப்படுத்துவார், நம்மளை உறுதிப்படுத்துவார். இதெல்லாம் கேட்டிங்களே. அப்படின்னா நம்ம சில ஆட்கள் என்ன நினச்சிப்பாங்கன்னா பலவீனமே வராது அப்படின்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்படின்னா நமக்கு போராட்டமே வராது. ஆமீன். இல்லை தூங்குறீங்களா இல்லை உஷாராக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சத்ருவே வரமாட்டான். ஆமீன். சர்ன்னு கொண்டு போய் மேலே வச்சிருவார். ஆமீன். பலவீனம் வரும், பலப்படுத்துவார். தடுமாற்றங்கள் வரும், நம்மளை உறுதிப்படுத்துவார். சத்ரு வருவான், மேற்கொள்ள முடியாது. நெருக்க வரும், நம்மளை நெருக்க முடியாது. தாழ்வு வரும், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டார்ச் லைட்டில் 2 பாசிட்டிவ் போட்டு பண்ண முடியுமா? செல்லில் ப்ளஸ்ஸும் போட்டு என்ன எரியும் ஐயா? ப்ளஸ்ஸுக்கு என்ன பண்ணுவோம்? அதை பார்ப்போம், கண்ணாடியை போட்டு நல்லா பார்த்து அது முதல் பேட்டரியை வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு பேட்டரி என்ன பண்ணுவீங்க? ரெண்டும் சேர்ந்தா என்ன எரியும்? லைட் எரியும். இப்போ இந்த சார்ஜபிள் பேட்டரி வந்துட்டு இந்த பயலுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா, அதனுடைய விசித்திரம். அப்போல்லாம் நமக்கு செல்லு, அதை ப்ளஸ்ஸை பார்த்து போடுவோம். அப்புறம் என்ன செய்வோம்? ஆமாம் சார், திடுக்கணும் வேற போட்டு எரி. ஐயோ டார்ச் எரியல, டார்ச் எரியல, சரியாக போடலை. ஹல்லேலூயா. அது மாதிரி தான் நம்மளோட வாழ்விலே ஹல்லேலூயா அப்படி இப்படியும் வந்து ஆண்டவர் நம்மளை நினைச்ச வெற்றியாக எடுத்து செல்வார். ஹல்லேலூயா. இது நம்ம கூடவே வரும், ஆனால் இது நம்மளை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய கை நம்மோட இருந்து நம்மளை உயர்த்தி கொண்டு போய் அப்படியே மேலே கொண்டு போய் வச்சிருவார். ஹல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ். நாம் தாழ்ந்து போவதில்லை. போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் மத்தியிலே கர்த்தருடைய கரம் இருந்து நம்மளை அப்படியே தூக்கி கொண்டே போய் ஆண்டவர் நம்மளை உயரே கொண்டு போய் வச்சிருவார். ஹல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ ஒரு நாள் இடற மாட்டீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ். நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் ஆண்டவருக்குள்ள. ஏன் எனக்கு இந்த ஏன்ற கேள்வி ஒரு விசுவாசியுடைய வாழ்விலே வரவே வராது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் தைரியமாய் கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். தோத்திரம். 4வது தோத்திரம், நாமத்தை அறிந்திருக்கிறவனா கொம்பு என்ன செய்யும்?
ஆமாம் தோத்துரும் கேட்கிறோம். கொம்பு முளைச்சிருச்சு போல அவனுக்கு. நான் கத்து நம்மளை கொம்பு முளை அல்லது உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தோத்துரும். அடுத்து பாருங்க 5வது ஆசீர்வாதம் 25. அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் வாசிங்க. அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலே என்ன செய்வேன்? ஆளுகை வைப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ். ஆண்டவர் நினைச்சு ஆளுகை கத்தர் கொடுக்குறார். அது பக்கத்தில் 5ன்னு போட்டுக்கோங்க. 25க்கு பத்தில் 5. தோத்துரும், பிரைஸ் தி லார்ட். தோத்துரும். இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் பீப்புள், ஆளும்படியாய் வைப்பேன். அல்லது தண்ணீர் என்றால் அது ஜனத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பார். நம்ம சொன்னால் யாரும் கேட்பான்? இப்போ நம்ம சொல்கிறோமே, நான் சொன்னால் யார் கேட்குறா? தோத்துரும். என் பேச்சு வீட்டில் எடுபடவே மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்லுவாங்களே, நிறைய பொம்பளையார், யார் சிஸ்டர் நீங்கள் சொல்லக்கூடாது, நான் சொன்னால் யார் கேட்குறா? அந்த ஆளுங்க கேட்க மாட்டேங்கிறான், அதுவும் கேட்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. என்னை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி. ஹல்லேலூயா, தோத்துரும், பிரைஸ் தி லார்ட். பூனை தூக்கி போட்டலாம் போல வெளியே, அது மட்டும் போக மாட்டாங்க. ஹல்லேலூயா, தோத்துரும். ஒரு புழு, ஒரு பூச்சியா. ஹல்லேலூயா. அவள் பேச்சை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களாம். தோத்துரும். என்ன ஏன் தான் இருக்கான்னு தெரியலை. பிள்ளைன்னு சொல்லாதீங்க. ஒரு அபிஷேகம் பண்ண ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுக்குறார். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் இருந்து தோத்துரும் நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி சொல்லி பாருங்கள். உங்கள் கணவனை பார்த்து சொல்லுங்கள், அப்படியாமான்னு கேட்பார். இன்னும் ஒரு ஆமீனை காணும். ஹல்லேலூயா. ஆமாங்க, கேட்பார். நல்ல ஆவியில் நிறைஞ்சு அபிஷேகத்தில் நிறைஞ்சு நல்ல ஜாமன் உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள், தோத்துரும் கேட்பார். ஹல்லேலூயா. அதென்ன வசனம் சொல்லுது? இன்ஃப்ளூயன்ஸ். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் ஏற்கனவே என் கையில் தானே வச்சுருக்கேன், இன்னும் என்னென்ன எனக்கு வேணாம் அப்படின்றீங்களா? ஹல்லேலூயா, தோத்துரும், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியிலே அபிஷேகத்தில் நீங்கள் நிறைந்திருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆளுகை கொடுப்பார். ஹல்லேலூயா. மிரட்டுறதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. டாய் அப்படின்னு மிரட்டுறதுக்கு இல்லை. தோத்துரும், பிரைஸ் தி லார்ட். நன்மையான காரியங்களுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாய் கனப்படுத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படியாக வைப்பேன். ஹல்லேலூயா. ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஹல்லேலூயா. நம்ம வேலை பார்க்குற இடங்களில் நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டாகும். நம்ம சொன்னால் என்ன செய்வாங்க? நம்ம அதிகாரிகள் கேட்பாங்க, யாருனாலும் கேட்பாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வேணால் அப்படி நல்ல அபிஷேகத்தில் நல்ல நிலைத்திருந்து பாருங்களேன். அதில் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. தோத்திரம். பொறாமைப்படுவாங்க. அவன் சொன்னால் மட்டும் அவன் கேட்குறாரு, நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களே. தோத்திரம். அடுத்து நான் அது லிப்ஸ்டிக்கை தடவிட்டு வரும். இப்போ நான் சொன்னால் அது கேட்குறேன். நீ என்ன வேணால் பெயிண்ட் அடிச்சிட்டு வா, வேலை நடக்காது. அதில் எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது. ஹல்லேலூயா. தோத்திரம். நம்ம பெயிண்ட் அடிக்க வேண்டாம். தோத்திரம். எந்த சுரண்டும் வேண்டாம். ஹல்லேலூயா. தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ள அபிஷேகம் இருந்தால் போதும். அதில் நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இயேசு நாமத்தில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அபிஷேகம் தான் முக்கியம். கடைசி அவனை சொல்லி முடிக்கிறேன். 29ஆம் வசனம். 29ஆம் வசனம். தோத்திரம். வாசிங்கெல்லாம் சேர்ந்து. அவன் சந்ததி என்னென்னைக்கோ நிலைத்திருக்கவும் அவன் ராஜசனம் வானங்களில் உள்ள மட்டும் நிலைத்திருக்கவும். அது பக்கத்தில் 6ன்னு எழுதிக்கோங்க. அது 29 பக்கத்தில் 6. தோத்திரம். அன்புக்குரியவர்களே, இந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னென்னா, நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நாம் சரியாக காத்துக்கொண்டா நம்ம சந்ததி, நம்ம பிள்ளைகளும் அந்த அபிஷேகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமில்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நான் எப்படி என் பிள்ளைகளாக நீ ஒழுங்காரு, அப்போ தான் உன் பிள்ளை ஒழுங்காரு. ஹல்லேலூயா. பெற்றோராகிய நாம் ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம பிள்ளை எப்படி இருக்கோம்? ஒழுங்காக இருக்கும். நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு நம்ம பிள்ளைகளை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா அது நடக்காத காரியம். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருந்தால் ஒரு ஆசீர்வாதம் எங்கே போகும்? பிள்ளைகளுக்கு. ஆமாம், தோத்திரம். பிள்ளையை பெற்றெடுத்த தகப்பன்மார் தாய்மாரெலாம் ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தை சரி பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளேருந்து ஒரு அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் உங்கள் சந்ததிக்குள்ளே கடந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்டன்லி காட் வில் பிளஸ் யோர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சந்ததியை ஹல்லேலூயா, உங்கள் ஹேர்ஸ் எல்லாம் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும் போது ஒரு மிகப்பெரிய நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியார் உங்களுக்கு உதவி செய்வராக. அப்போ 6 ஆசீர்வாதத்தை பார்த்தோம். பைபிள் மூடி வச்சுக்கிறீங்களா இல்லை பைபிள் பார்த்து சொல்கிறீங்களா? பார்த்து சொல்கிறீங்களா? சரியா? சரி, தோத்திரம். இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதலாவது ஆசீர்வாதம் என்ன? பலப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். 2வது ஆசீர்வாதம் சத்துரு என்ன செய்வதில்லை, நோ அப்ரெஷன். 3வது சத்துருவெல்லாம் என்ன செய்கிறார்? நொறுக்கி அதில் போட்டுருவார். அவன் நொறுக்குவதில்லை, ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? அவனை நொறுக்கி போட்டுருவார். தோத்திரம். அடுத்த 4வது ஆசீர்வாதம்
உயர்த்துவார். ஹல்லேலூயா. you will be exalted. ஹல்லேலூயா. உயர்த்துவார். ஐந்தாவது ஆசீர்வாதம் ஆளுகை. ஹல்லேலூயா. இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் பீப்பிள். ஐந்தாவது ஆசீர்வாதம் சந்ததிலா. அப்படியே பைபிள் மூடுவோமா? பிரைஸ் எல்லாம் பைபிள் மூடுவோம். முடிஞ்சு ஜெயா பிரச்சங்க. அவ்வளோதான். 6 ஆசீர்வாதம் கற்று நம்ம கொடுக்குற. கண்ணு மூடி ஜெபம் பண்ணுவோம். இப்போ கேட்போம், ஆண்டவரே அபிஷேகத்தினால் இந்த 6 நன்மைகள் உண்டு எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ். கொஞ்சம் எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம். கொஞ்சம் எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம். எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் 6 நன்மைகள். We are not, hallelujah, receiving an ordinary, hallelujah, anointing. It has a blessing. Hallelujah. கொஞ்சம் எல்லாம் உள்ளே வாங்க. இந்த முக்கியமான நேரம். யாரும் வெளியே போகாதீங்க. ஸ்தோத்திரம். இந்த கேண்டீன் எல்லாம் மூடுங்க. வாங்க உள்ளர. எல்லாம் உள்ளே வாங்க. ஒரு முக்கியமான நேரம் அது. எல்லாம் கொஞ்சம் நேரம் அபிஷேகத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று விழுப்பு. உள்ளே வாங்க. எல்லாரும் கண்ணு. எல்லாரும் கண்ணு. இது உண்மையானா இன்னைக்கு டெஸ்ட் பண்ணுங்க. If the anointing of the Holy Spirit has such a blessing, why can't you receive that, dear child of God? அன்புக்குரியவரே, நீ ஏன் இதை பெற்றுக்கொள்ள கூடாது? ஏன் இந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க கூடாது? ஏன் நீ ஹல்லேலூயா ஹல்லேலூயா தவிக்க வேண்டும்? பலவீனத்துல ஏன் நீ விழ வேண்டும்? உன்னை பலப்படுத்துகிறார். உன்னை ஸ்திரப்படுத்துகிறார். இதெல்லாம் உண்டே, இதெல்லாம் உண்டே, இதெல்லாம் உண்டே. சத்ரு உன்னை நெருங்க முடியாது. அவன் உன்னை ஒடுக்கவும் முடியாது. நோ நோ நோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்துவேன்னு சொல்றாரு. உனக்கு ஆளுகை தருவேன்னு சொல்றாரு. உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இந்த நன்மையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டாமா? கேளு ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீதை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி அவனுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தது உண்மையானா எனக்கும் இப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் நீர் கொடுப்பீராக, இப்படிப்பட்ட நன்மைகளை எனக்கு கொடுப்பீராக என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை கேட்போம். எல்லாரும் ஆண்டவரை கேட்போம். ஹல்லேலூயா. கம் ஆன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை கேட்டு இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள ஹல்லேலூயா உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும்ப்பா. இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நிறைவு எனக்கு வேண்டும். இந்த 6 ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. உச்சிடுமே வல்லமையை கொஞ்ச நேரம் எங்கள் மேலே உச்சிடுமே எல்லாரும் இடியை everybody இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடைய வல்லமை தேசத்தையும் அபிஷேகம் அபிஷேகம் தோற்றுமே அவள் கொண்டு உனக்காக எடுப்பிட ஆறுமே தேசத்தையும் கதை கேட்டு
எனக்கும் எங்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. இந்த அபிஷேகத்தினால் உண்டாகிறார் நன்மைகளை நாங்கள் சபையாக அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த ஜனத்தை ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். Bless your people, oh God. In the name of Jesus. Hallelujah. Bless each and every people. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். புதிய மகிமையில்லாமக்கு செத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய நினைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.